السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் இந்த சூறாவை ஓதுவோம். 3 இரவுகள் இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, 3 இரவுகள் தொடர்ச்சியாக நாம் இந்த சூறாவை ஓதுவோம். அல் குர்ஆனிலே உள்ள மிகப்பெரிய சூரத்துல் பக்ரா. இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள், இந்த 2 வசனங்களையும் 3 நாட்கள் நாம் தொடர்ச்சியாக ஓதினால் அல்லாஹ் நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்குகின்றான். வீட்டிலே பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த வசனங்களாக இந்த வசனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏராளமான சிறப்புகள் இந்த வசனங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. என்ன சூரா என்றால், என்ன ஆயத் என்றால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين என்று வரக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள். இந்த 2 வசனங்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.